தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படியே ஆசீர்வதித்து உங்களை நிலைநிறுத்துவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2-3வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். தேவஜனமே, வசனத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கே ஆண்டவராகிய இயேசு 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து ஜெபித்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்களானால் சொல்லப்பட்டிருக்கும், அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டானது மாத்திரமல்ல, பிசாசு ஒரு காரியத்தை செய்கிறான். ஆண்டவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்படி செய்யுங்க. நல்லா கவனிக்கணும், பிசாசு சோதனையை திடீர்னு கொண்டு வந்து நிறுத்துறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகள் இருக்கும்போது அல்லது ஒரு கஷ்டத்தின் பாதையில் போகும்போது, ஒரு நெருக்கத்துக்குள்ளே போகும்போது தான் உங்களை சோதிக்க ஆரம்பிப்பான். ஆமாங்க, பிசாசு மிகவும் தந்திரமுள்ளவன். அவன் தந்திரவாதி. எவனை விழுங்கலான்றதை அவன் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கிறான். சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்கெட்ச் போடுவாங்க அப்படின்வாங்க பாருங்கள். ரவுடிகள் எல்லாம் போய் ஒருத்தரை வெட்டணும் இல்லை சாய்க்கணும் அப்படின்னா முன்கூட்டியே அது ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அப்போ அவன் வீக்னஸ் என்னன்றதை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்வாங்க. அதே போல் தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அங்கே அவர்கள் கடந்து போகிறதான அந்த பாதையை அவன் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருப்பான். இது சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவராக இயேசு 40 நாட்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு உபவாசம் இருந்துட்டு நல்ல பலனோடு இறங்கி வர்றார். ஆவியில் பலன். ஆனால் மாம்சத்தில் என்ன உண்டாயிட்டுனா பசி உண்டாயிட்டு. இப்போ அதை பிடிக்கிறான், ட்ரிக்காக பிடிக்கிறான். பசி உண்டாயிடுச்சு இல்லை, இப்போ போய் அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுவோம். நீங்கள் தேவனுடைய குமாரன் தானே, இந்த கல்லுகளை என்ன செய்யுங்க, அப்பமாக்குங்க, சாப்பிட்றலாம். தேவ பிள்ளையே, தேவனுடைய சித்தம் இல்லாததை அவன் அறிந்திருந்து தேவ சித்தம் என்பதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து அதை செய்ய வைப்பான். நம்ம நெருக்கத்தின் பாதையில் இருப்போம், அங்கே தான் அவன் கொண்டு வருவான். கடனை வாங்கு, போய் இதில் விழுந்துரு. உள்ள சில காயங்கள் இருக்கும், அந்த நேரத்தில் தான் பிசாசு கொண்டு வருவான். போ, தற்கொலை பண்ணு. அப்போது நம்ம வாழ்க்கையில், மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த எண்ணங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே பிசாசு பல இடத்த அவன் தேடி அழகாக வந்து நிற்கிறான். உங்கள் கூட அவன் பேசுகிறது போல. தேவ பிள்ளையை, நீ அகப்பட்டு கொண்டு விடக்கூடாது. வார்த்தையினால் ஜெயிக்க நீ கற்றுக்கொள்ளணும். வசனத்தினால் அவனை ஜெயிக்க கற்றுக்கொள்ளணும். உன் தேவை இருக்கும்போது தான், பசி உண்டாகும்போது தான் அந்த வலி என்னன்னு தெரியும். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு அலைப்பாயும். எங்கே போய் விழுறது, எவன்கிட்ட போய் கேட்குறது, எதை செய்கிறது, எதை திருடுறது, எதை போய் பேசுறது. வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமாக இருங்க, கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருங்க. பசி வருதா, பரிசுத்தமாக இருக்க பழகிக்கோங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த காரியம் என்ன? ஆண்டவரே, அன்னன்னைக்குள்ள ஆகாரத்தை எனக்கு நீர் என்ன பண்ணுங்க, என்னை அளந்து என்ன போஷியுங்க. தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீ போகிற பாதையில் கர்த்தர் உனக்கு எதை கொடுக்கிறாரோ அதில் திருப்திப்படு. இன்னைக்கு திருப்தி இல்லாத ஜனங்கள் விழுந்து போகிறார்கள். திருப்தி இல்லாதவர்கள் மடிந்து போகிறார்கள். பிசாசுனுடைய எல்லா காரியங்களுக்கும் இரையாக்கப்படுகிறார்கள். இரையாக்கப்பட்டு விடாத, உன் வாழ்க்கையில் விழுந்து போயிடாத. நீ விழுந்துட்டனா நீ எழும்புறது ரொம்ப கஷ்டம். நடக்கிறது ஈஸிங்க. உங்கள் கையில் கொடுக்குற விஷயங்களில் அந்த காரியங்கள் எல்லாம் நடத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது ஈஸி. ஆனால் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப எழும்ப முடியாது. தேவனாகிய கர்த்தர் உன்னை நடக்க பழக்குவார்.
உன்னை நடந்து போக பண்ணுவார். அந்த சூழ்நிலைகளில் தப்புவிக்க அவர் உதவி செய்வார். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, பிசாசு உன்னை சோதிக்கிறானா? பிசாசு உன்னை சோதிக்கிறானா? கண்களின் இச்சையினால் உன்னை சோதிக்கிறானா? உன் வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை கொண்டு உன்னை சோதிக்கிறானா? விழுந்துராத, இச்சைக்கு விழுந்துராத, பாவத்துக்கு விழுந்துராத, அசுத்தத்துக்கு விழுந்துராத. கவனமாயிரு, கவனமாயிரு. தேவனாகிய கர்த்தர் அவனை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை தாங்க இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது பாய்ந்து சொல்லும்போது எதிரில் வருகிற பிசாசையும் தோக்கடிக்கும். நமக்குள்ளேயும் கர்த்தர் வார்த்தையை கொண்டு இடைப்படுவார். வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசுவார். வசனத்தை கொண்டு நம்மை தூக்கி நிறுத்துவார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பானே, பிழைப்பானே, பிழைப்பானே. சோதனையை சகிக்கவும், சோதனையிலிருந்து விடுதலையாக்கப்படவும் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சோதனையின் பாதைகள், அதில் தப்பி கடந்து வரத்தக்கக்கூடிய கிருபைகள் உண்டாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய நேரம் என்னதென்பதை பார்த்து பிசாசு பல காரியங்களை ஏற்படுத்தி அவர்களை விழத்தள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். விழுந்து விடாதபடிக்கு கவனமாய் இருக்க, தங்களை காத்துக்கொள்ள, பாதுகாக்க உதவி செய்வீராக. தேவ ஆவியானவர் கூட இருந்து நடத்தும். இரத்த கோட்டைக்குள்ளாய் வேலி அடைத்துக் கொள்ளும். கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ விழுந்து விடாதே, துவண்டு போயிடாத. உனக்கு தேவைகள் இருக்கும்போது தான் பிசாசு உன்னை கெடுக்க நினைப்பான். வாய்ப்புகளை கொடுத்து தான் உங்களை விழ வைப்பான். விழுந்துடாதீங்க, கடந்து போயிடாதீங்க. எழும்புறது ரொம்ப கஷ்டம். வார்த்தையினால ஜெயிக்க பழகிக்கொள்ளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். God bless you. God bless you.